வேண்டாம் மக்களே. வேணும் உனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே 2 பொம்மை வாங்கி வச்சுல. வேணும் வேண்டாம் மக்களே. வேணும் நிறைய திங்ஸ் இருக்கு நம்ம வீட்ல. வேண்டாம். அதான் உன்கிட்ட இருக்குல்ல மக்களே. வேண்டாம். நம்ம வீட்ல ஏற்கனவே இருக்கு மகனே. வேண்டாம் மக்களே. சரி இருக்கட்டும். அழாத இருக்கட்டும். பாரு இந்த பவுல் அழகா இருக்குல்ல. ஆமா ஷாம்லி, ரொம்ப அழகா இருக்கு. வாங்குவோமா? வாங்கிடலாம்க்கா. இது என்ன இவ்ளோ டாய்ஸ் வாங்கி வச்சிருக்க? யாருக்கு? இவன் தான்க்கா. அவன் ரொம்ப ஆசைப்பட்டு அழுதான். சரி அதனால வாங்கிட்டேன். அவங்கிட்ட தான் அந்த டாய்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஏதோ இந்த டாய் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்புறம் ஏன் அதே சேம் டாய் வாங்கியிருக்க? கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்க வேண்டியதானே? ஆமாக்கா, இது ப்ளூ கலர்ல, ஆல்ரெடி இருக்குது பிங்க் கலர். சரி அவனும் வர ரொம்ப ஆசைப்படுறானா, நம்ம பிள்ளை தானே, அதனால வாங்கிட்டேன். சரி ஏதோ இருக்கட்டும், வா போலாம். அக்கா ஒரு நிமிஷம் இரு, ஒரு கால் வருது. ஹலோ மேம். ஓ அப்படியா? ஓகே ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த மேமுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு ஷாம்லி? இவன் ஸ்கூல்ல இருந்து அவங்க மேம் ஃபோன் பண்ணாங்க. ஏதோ ஒரு பையனை இவன் அடிச்சிட்டானா. அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் சும்மா டச் பண்ணியிருப்பான், அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே வா போலாம். இவான் அங்க போகாத. அம்மா போவே இவன் போகாத. போவே அதான் பாப்போம். பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டான். இவன் சிக்கினே ஐயோ ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டு பாரு. ஐயோ என் பிள்ளை. ஷாம்லி, நீ இந்த மாதிரி அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதுனால அவன் வர வர நீ சொல்ற பேச்சை கேக்குறது இல்ல. பிள்ளையின் இடத்துல அன்பு செலுத்த வேண்டியதுதான். ஆனா பிள்ளை தப்பு பண்ணும்போது கண்டிப்பா கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய நேரத்துல நீ அவனை கண்டிச்சுதான் வளர்க்கணும். இப்பெல்லாம் பிள்ளைய யார் அடிக்கிறா? டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் கேட்டா கூட அவங்களும் என்ன சொல்றாங்க, பிள்ளைய கண்டிக்க கூடாது, அடிக்க கூடாது, அடிச்ச பிள்ளைங்க டிப்ரெஷன்ல போயிருவாங்கன்னு சொல்றாங்க. நீ பிள்ளைய கண்டிச்சு வளர்க்க சொல்றியே. இருக்கலாம், ஆனா பைபிள்ல நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் திரும்பு அவனை விட்டு அகற்றும் எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி பிள்ளையை நீ கண்டிச்சு வளர்க்கறதுனால அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவன் இன்னும் பெட்டரா டிசிப்ளின்டா வளருவான். குழந்தைங்களுக்கு சில நல்லது கெட்டது தெரியாது. அதை நீ கண்டிச்சு சொல்லி கொடுக்கும் போதுதான் பிள்ளைங்க அதை கேட்டு நல்லபடியா வளருவாங்க. இன்னைக்கு நீ அவனை கண்டிக்காம வளர்த்தியன்னா நாளைக்கு வேற யாரும் அவனை கண்டிக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால அன்பு செலுத்த வேண்டிய நேரத்துல அன்பு செலுத்து, கண்டிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கண்டி. காதுலவன் கேட்க கடவன்.